பூமி 71% நீரால் நிரப்பப்பட்டது என்று நமக்கு ஏற்கனவே தெரியும். அதிலும் பெரும்பாலான நீர் 5 பெருங்கடல்களாக பிரிந்து இருக்கின்றன. ஆனால் தற்போது 6வது பெருங்கடல் விரைவில் உருவாக உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய பிளவை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடல் உருவாகலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த பிளவு ஆப்பிரிக்கா கண்டத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். வருங்காலத்தில் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதி சிறு கண்டமாக மாற வாய்ப்பிருக்கு. சோமாலி தட்டும் மேற்கே நூபியன் தட்டும் படிப்படியாக விலகிச் செல்லும் போது பூமியின் மேலோட்டத்திலிருந்து மாக்மா வெற்றிடங்களை நிரப்பி புதிய கடல் மேலோடு உருவாகலாம். வருங்காலத்தில் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதி சிறு கண்டமாக மாற வாய்ப்பிருக்கு. சோமாலி தட்டும் மேற்கே நூபியன் தட்டும் படிப்படியாக விலகிச் செல்லும் போது பூமியின் மேலோட்டத்திலிருந்து மாக்மா வெற்றிடங்களை நிரப்பி புதிய கடல் மேலோடு உருவாகலாம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தென் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் இப்படிதான் 2 தனித்தனி கண்டங்களாக பிரிந்தனர் என்று விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் விவசாயிகளுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பிருக்கு.